Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளிலும் நாம் தியானிக்கிறதான வேத பகுதி 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். இங்கே நாம் ஒரு வீட்டாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது ஓபேத் ஏதோமின் வீட்டார். நாட்களிலே கர்த்தர் போதகர் மூலமாய் யோசேப்பின் குடும்பம், யோசேப்பின் வீட்டாரை குறித்து வேத பாடங்களை எடுத்து ஆசீர்வாதங்கள், அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அவர்களிடத்திலே ஒவ்வொருவரிடத்திலும் காணப்படுகிறதான குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பாடங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆகையால் இந்நாளிலே கர்த்தர் ஒரு வீட்டாரை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி நான் செபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே போட்டதான ஒரு மனுஷனுடைய பெயர் இந்த ஓபேத் ஏதோம் என்று. ஓபேத் ஏதோம் அவன் கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய பெட்டி அவனுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்படியானால் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்திற்கு வந்திருக்கிற நம்மையும் நம் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காய் இந்த ஓபேத் ஏதோமை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பகுதியிலே 2 காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அது கித்தியனாகிய ஓபேத் ஏதோமும் அவன் வீட்டார். அடுத்ததாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். யார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இந்த ஓபேத் ஏதோம் என்கிறதான பதத்தை அல்லது அந்த வார்த்தை, அந்த பேருக்கான அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏதோமின் வேலையாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏதோமின் வேலையாள். ஏதோம் என்று சொன்னால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்திலே நாம் ஏசாவின் சந்ததியாரை கர்த்தர் ஏதோமியர் என்று சொல்லி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஏசாவின் சந்ததியிலே வந்த அந்த ஏதோமியருக்கு ஒரு வேலையாளாய் அவன் இருந்ததாக அந்த பெயரானது குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பெயரின் அர்த்தமாக இருக்கிறது. அவனுடைய பெயர் ஓபேத் அல்ல, அது ஓபேத் ஏதோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே வருகிற பெயர்களின் பட்டியலை பார்க்கும் பொழுது நான் சொன்ன அந்த ஏசாவின் சந்ததியார், அந்த ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம், எத்தனை பேர் அதை நாம் வாசித்திருக்கிறோம் என்று சொல்லி தெரியாது. ஏனென்றால் அது முழுவதும் பெயர்களாய் இருக்கும். அதை நாம் வாசிப்பதற்கு நமக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதை விட்டு விடுவோம். ஆனால் பெயர்களிலே ஆண்டவர் அநேக ரகசியங்களை வைத்திருக்கிறார். ஆகையால் அந்த பெயர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பெயர்கள் வேறு எங்கெல்லாம் இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து அவைகளின் அர்த்தங்கள், அவர்களுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது அது நம்முடைய
வேத அறிவுக்கும் வேத ஞானத்துக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஓபேத் என்று சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனுஷன், அது ரூத் போவாசுக்கு பிறந்ததான குமாரனாகிய ஓபேத். அந்த ஓபேத் என்கிற பெயரிலேயே இன்னும் அநேக ஓபேத்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 5 ஓபேத்தை குறித்து வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறதில்லை, ஏனென்றால் அந்த பெயர் நாம் இன்றைக்கு பார்க்கிற பெயர் அல்ல. ஆனால் ஓபேத் ஏதோம் என்று சொல்லுகிறதான அந்த பெயரை குறித்தும் அந்த நபரை குறித்தும் தான் நாம் தியானிக்க போகிறோம். அப்படியானால் இந்த ஓபேத் ஏதோமின் வேலையாள் என்ற அர்த்தமுடையவர்கள் ஏறக்குறைய 4 பேரை இந்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். முதலாவது தான் நாம் பார்க்கிறதான இந்த கர்த்தருடைய பெட்டி, தேவனுடைய பெட்டியை 3 மாதம் தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதான கித்தியன் ஆகிய ஓபேத் ஏதோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும் பொழுது தாவீதின் நகரத்தில் பெட்டிக்கு முன்பாக தம்புருகளை வாசித்த ஒரு லேவியன் என்று சொல்லி எதித்தோனின் குமாரன் என்று சொல்லி அங்கே ஒருவனை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னொருவரை குறித்து பார்க்கும்போது செமாயா முதலான இவர்கள் எல்லாம் வாசல் காக்கிற வகுப்பில் உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மட்டுமில்லாமல் அமத்சியா ராஜாவின் காலத்திலும் ஆலய பொறுப்பில் இருந்த ஒருவனும் ஆசாரிய வம்சமாய் இருக்கலாம் என்று சொல்லி இந்த ஓபேத் ஏதோம் என்கிற பெயரை உடையவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஓபேத் ஏதோம் என்ற பெயரை நாம் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இவன் கர்த்தருடைய பெட்டியை அவனுடைய வீட்டிலே 3 மாதம் வைத்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த 4 ஓபேத் ஏதோமை குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் இந்த ஓபேத் ஏதோமை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவன் கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் என்று 2 சாமுவேல் 6:11 நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் கித்தியன் என்று சொல்லப்பட்டது யாரை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பெலிஸ்தியனை குறிக்கிறதாக இருக்கிறது. பெலிஸ்திய வம்சத்திலே வந்தவன் தான் இந்த கித்தியனாகிய ஓபேத் ஏதோம். இவன் இஸ்ரவேலன் அல்ல. இந்த பெலிஸ்தியரின் தேசங்கள் அல்லது பட்டணங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அதை ஆங்கிலத்திலே பென்டாபோலிஸ் என்று அழைப்பார்கள். பென்டா என்று சொன்னாலே 5 என்று அர்த்தம். போலிஸ் என்று சொன்னால் நகரங்கள் அல்லது பட்டணங்கள் என்று அர்த்தம். அப்படியானால் 5 முக்கிய பட்டணங்களை கொண்ட ஒரு தேசம்தான் இந்த பெலிஸ்தியரின் தேசம். நாம் பெலிஸ்தியரை குறித்து அதிகமாய் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளுக்கு எதிராளிகளான ஒரு கூட்டத்தார். அவர்களை துரத்துவதற்கு ஆண்டவர் ஆங்காங்கே தேவ பிள்ளைகளை தேவ மக்களை எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே சிம்சோன் ஒரு இரட்சகனாய் இந்த பெலிஸ்தியரோடு போராடி ஜெயித்து 20 வருஷம் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்தான் என்று பார்க்கிறோம். அப்படியாக சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்திலும் நாம் பார்க்கும் பொழுது இந்த பெலிஸ்தியரோடு கூட எப்பொழுதும் யுத்தம் இருந்தது. சவுலின் நாட்களிலும் இருந்தது. தாவீது அந்த பெலிஸ்தியனாகிய காத் பட்டணத்தாகிய பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொன்ற சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அப்படியானால் இந்த பெலிஸ்திய நாடு என்று சொல்லும்போது அது 5 முக்கிய பட்டணங்களை கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை நாம் யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். காசா, அஸ்தோத், அஸ்கலோன், காத், ஏக்ரோன் என்கிற பட்டணங்களில் இருக்கிற பெலிஸ்தருடைய 5 அதிபதிகளின் நாடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வண்ணமாய்
1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் இந்த காரியத்தை குறித்து, இந்த பட்டணங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சிறுபங்களாவன அஸ்தோத்திற்காக 1, காசாவுக்காக 1, அஸ்கலோனுக்காக 1, காத்துக்காக 1, எக்ரோனுக்காக 1 என்று சொல்லி இந்த 5 பட்டணங்களுக்காக 5 உருப்படிகளை அவர்கள் செய்து அந்த உடன்படிக்கை பட்டியலே வைக்கிறார்கள். அதை குறித்து நான் உங்களுக்கு விளக்குகிறேன். ஏனென்று சொன்னால் இது 5 பட்டணங்களை குறித்தது அந்த பெலிஸ்திய தேசம் என்பதற்காக இந்த 5 பட்டணங்களை அந்த யோசுவாவின் புஸ்தகத்திலும் நாம் வாசிக்கிறோம், 1 சாமுவேலின் புஸ்தகத்திலும் நாம் வாசிக்கிறோம். அது அது பெலிஸ்தியா அல்லது பெலிஸ்தியரின் தேசம் என்றுதான் அழைக்கப்பட்டது. அதன் பின்பு கிரேக்கர்கள் அதை பாலஸ்தீனம் என்று அழைக்கிறார்கள். இப்பொழுதும் அந்த பட்டணங்கள் ஒரு சிலவை பாலஸ்தீன தேசத்திலே இப்பொழுதும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த புற ஜாதியான பெலிஸ்திய தேசத்தை சேர்ந்தவனிடத்திலே இந்த உடன்படிக்கை பற்றி இருக்கிறதும் அவன் அதனாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதும் குறித்து வேதம் நமக்கு ஏன் சொல்லுகிறது? அப்படிப்பட்ட புறஜாதியாரை ஆண்டவர் சேர்த்து கொள்ளுகிறாரோ என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதியிலிருந்தே நாம் இஸ்ரவேல் ஜனங்களை நாம் பார்க்கும் பொழுது, எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட போது அவர்களோடு கூட ஒரு சில எகிப்தியரும் புறப்பட்டு வந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் இஸ்ரவேலரோடு கூட அந்த பிரயாணத்தில் வந்தார்கள். பிரயாணப்படும் போது அவர்கள் கொடுக்கப்பட்ட கட்டளைகள், அந்த உடன்படிக்கைகள் அதற்குட்பட்டு இருந்தால்தான் அவர்கள் இஸ்ரவேலிலே இருக்க முடியும். இல்லையானால் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாய் கட்டளைகளை கொடுத்தார். அப்படியானால் அவர்கள் இஸ்ரவேலருக்குள்ளே வந்து விடும்போது அவர்கள் இஸ்ரவேலரிலே ஒருவராக மாறிவிட்டார்கள். நாம் யாக்கோபின் குமாரத்தியான தீனாளை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவள் அந்த சீகேமிலே சென்று அந்த சீகேமாலே அங்கே கற்பழிக்கப்பட்ட போது அவர்கள் வந்து பெண் கேட்கும் போது அங்கே சொல்லுகிற காரியம், நீங்களும் எங்களை போல விருத்த சேதனம் உடையவர்களாய் மாற வேண்டும். அப்போ எங்கள் பெண்களை நீங்கள் கொள்ள வேண்டுமானால், நாங்கள் உங்கள் பெண்களை கொள்ள வேண்டுமானால், எங்கள் குமாரத்திகளுக்குள்ளே ஒரு உறவு உண்டாக வேண்டுமானால் நீங்கள் எங்களை போல ஆக வேண்டும். அது அந்த விருத்த சேதனத்தின் அடையாளத்தை ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தபடினாலே அதை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தொடர்ந்து ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்குள்ளே புறஜாதியாரையும் சேர்த்ததாக நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள் லேவி சிமியோனாலே. ஆனால் அதுக்கு பின்பும் நாம் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கும் பொழுது மட்டுமில்லாமல் எரிகோவிலே வந்தபோது ராகாப் என்கிற வேசை குறித்து யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்திலும் நாம் அவர்களை குறித்து நாம் தெளிவாக நாம் வாசிக்க முடியும். அவர்களுடைய பெயரோடு கூட ராகாப் என்னும் வேசி என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் அந்த 2ஆம் அதிகாரத்திலே அந்த வேவுக்காரர்களை யோசுவா அனுப்பின 2 வேவுக்காரர்களை அவர்கள் பத்திரப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்திலே மகிமைப்படுத்துகிறதை 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களுடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை. நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா அதிசயங்களையும் இந்த எரிகோ பட்டணத்தார் கண்டு எல்லாருடைய இருதயமும் கரைந்து போயிருக்கிறது என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறவனும் மட்டுமில்லாமல், நீங்கள் இந்த எரிகோ பட்டணத்தை கைப்பற்றும் போது என்னையும் என் குடும்பத்தாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதற்குதான் அந்த சிவப்பு நூல் அவளுடைய ஜன்னலிலே தொங்க விடப்பட்டிருந்தது. அதே வண்ணமாய் 6ஆம் அதிகாரத்திலே எரிகோ பட்டணம் பிடிக்கப்படும் போது யோசுவாவும் இஸ்ரவேலின் ஜனங்களும் அங்கே வந்த போது அந்த ராகாபை அவர்கள்
பத்திரமாய் அவர்கள் குடும்பத்தோடு கூட கொண்டு வந்து பத்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவளும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே நடுவிலே வாசமாயிருக்கிறாள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்நாள் வரைக்கும் என்று சொல்லும்போது எப்படி அவள் யூதா வம்சத்தில் வந்ததான சல்மோனை அவள் விவாகம் பண்ணினதனாலே சல்மோன் ராகாபினிடத்திலே போவாசை பெற்றான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அந்த போவாசை தான் ரூத் மணந்து கொண்டு ஓபேதை பெற்றான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ரூத்தும் கூட ஒரு மோவாபிய பெண். கர்த்தர் 10 தலைமுறைக்கும் இந்த மோவாபியர் தேவ சன்னிதானத்திலே வரக்கூடாது என்று ஒரு கட்டளை உண்டு. ஏனென்றால் அது லோத்தின் குமாரத்தினாலே லோத்துக்கே பிறந்த பிள்ளை அந்த அம்மோனும் மோவாபும் அருவருப்பின் சந்ததியார் என்று 10 தலைமுறைகள் அவர்கள் தேவ சமூகத்திற்கு வரக்கூடாது என்று கட்டளையிடுவர். ஆனால் ரூத்தின் நாட்களிலே கர்த்தர் அந்த மோவாபிய பெண்ணின் மூலமாய்தான் அந்த போவாஸ்க்கு ஓபேத் பிறந்ததை நாம் பார்க்கிறோம். அந்த ஓபேதின் குமாரன் தான் ஈசாய், ஈசாயின் குமாரன் தான் தாவீது, தாவீதின் வம்சத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இது எதை குறிக்கிறது? புறஜாதியான ஒரு மனுஷன் தான், அந்த பெலிஸ்தியன் தான், அவன் கித்தியன். வேதத்தை நாம் நன்றாய் தெளிவாய் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு பெயருக்கும் அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், அவர்கள் யாருடைய குமாரர் என்றெல்லாம் ஒரு தெளிவான காரியங்கள் இருக்கும். ஏனென்றால் ஒரே பெயரிலே பல பேர் வேதாகமத்திலே இடம்பெறுகிறார். யாக்கோபு என்று எடுத்துக்கொண்டால் பழைய ஏற்பாடு முதல் புதிய ஏற்பாடு வரையிலும் அநேக யாக்கோபுகள் இருக்கிறார். ஆனால் அது யாருடைய குமாரன்? ஈசாக்கின் குமாரன் யாக்கோபு என்று சொல்லும்போது அது அந்த ஒரு நபரை மட்டும்தான் குறிக்கிறதாக இருக்கிறது. ஆகையால் ஆண்டவர் இந்த வேதத்தை நமக்கு கொடுக்கும் போது அதை மிகவும் தெளிவாய் எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த தெளிவான வேதத்தை நாம் தெளிவான ஒரு தேன் என்ன செய்யுமோ நம்முடைய கண்களை தெளிவிக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படியானால் வேத வசனம் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. அது வாய்க்கு சுவை மட்டுமல்ல, நாம் பேசுவதற்கு சுவை மட்டுமல்ல, அது இருதயத்திலே வைத்துக் கொள்வதற்கும் அது நம்முடைய கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் இந்த தெளிவான வார்த்தைகள் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவன் ஒரு கித்தியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு பெலிஸ்தியன். ஆனாலும் தேவனுடைய பெட்டி அவனுடைய வீட்டிலே 3 மாதம் இருந்தது. அந்த 3 மாதத்தில் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் புறஜாதிகள் தான். ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யூதர்கள் ஆண்டவரை விசுவாசியாததினாலே, யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருக்கு சொந்தமானவர்கள் யார்? அந்த யூத குலத்தார். எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். யூதரில் அநேகர் விசுவாச மார்க்கத்தார் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளவே இந்நாள் வரைக்கும் யூதர்கள் மேசியா வருவார் என்று காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்நாள் வரைக்கும். அப்படியானால் அந்த யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததினாலும் அவரை விசுவாசியதினாலும் நாம் புறஜாதிகளாய் இருந்தாலும் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனாலே அந்த ஒலிவ மரமாகிய அவரிலே கிளைகளாகி நாம் ஒட்டப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒட்டப்பட்டிருக்கிறோம், ஒட்டப்பட்ட கிளைகள். அவர்கள் ஒரிஜினலாய் இருந்த கிளைகள் அவர்கள் முறித்து போடப்பட்டார்கள். முறித்து போடப்பட்ட இடத்திலே காட்டு ஒலிவமாகிய நாம் என்று 17ஆம் வசனம் ரோமர் 11:17 வசிக்கிறோம். சில கிளைகள் முறித்து போடப்பட்ட இருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகளில் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். அப்படி நம்ம எல்லா ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாருங்க, புற ஜாதிகளிலிருந்து நம்ம எல்லாம் அவரிலே ஒட்ட வைத்திருக்கிறார்.
ஆகையால் தான் இந்த பெரிசியனா இருந்தாலும் அந்த கீத்தியனின் வீட்டிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அது கர்த்தருடைய பெட்டியே அவனுடைய வீட்டுக்குள்ளே வரும்படியாகும். அந்த பெட்டி நிமித்தம் அவனும் அவன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆகையால் ஒலிவ மரத்திலே ஒட்டப்பட்டிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 11:22 நாம் வாசிக்கிறோம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். என்ன நல்ல ஒரு தேவன் பாருங்களேன். விழுந்தவர்களிடத்திலே ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? கண்டிப்பு. அது யூதர்களுக்கு கண்டிப்பு. அவர்களுடைய தேசத்திலே அவர்கள் மத்தியிலே உலாவி வந்து அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் பிறப்பு, வளர்ப்பு, ஊழியம், அவர் மரணம், அவர் உயிர்த்தெழுதல் எல்லாம் அங்கே எருசலேமை சுற்றியும் நடந்தது. ஆனால் இன்றைக்கும் யூதர் அவர்களை விசுவாசிக்காததுக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? கண்டிப்பு. ஆனால் நமக்கு என்ன? தயவை காண்பித்திருக்க. அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். ஆகையால் தயவு பெற்றுக்கொண்ட நாம், கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த பெரிய தயவு, அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருப்பதற்கு நாம் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாய், நம்முடைய வீடுகளிலே வைத்திருக்கிறவர்களாய், இந்த கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமை போல நாமும் இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்திருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அந்த 3 மாதம் இருந்தது. அந்த 3 மாதம் இருக்கிறதற்கு காரணம், அந்த பெட்டியானது சுமந்து வரப்படுகிற வேளையிலே அதை பிடிக்க வந்த ஊசா என்கிற மனுஷனை கர்த்தர் அடித்தது நிமித்தம் அங்கே மரணம் அடிக்கிறான். அதை 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் அங்கே கர்த்தர் அவனை அடித்ததினாலே அந்த ஸ்தலத்திலேயே அவன் மரித்து போகிறான். அந்த ஸ்தலத்திற்கு தாவீது பேரேஸ் ஊசா என்று பெயரிட்டான். பெயரிட்டு 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 6:9, தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்திலே தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். இவன் கீத்தியன் என்று தெரியும், ஆனால் அவனுடைய வீட்டிலே அதை வைத்து விட்டான். ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? இங்கே அந்த ஒரு மனுஷன் மரிக்கிறான். அவன் நல்ல காரியம் தானே செய்தான். பெட்டி கீழே விழ போகிறது, அதை பிடிக்க போனானே, அவனை கர்த்தர் அடிப்பார் என்று சொன்னான். நான் இந்த பெட்டியை இப்படி பத்திரமாய் என்னுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போக முடியும் என்று கர்த்தருக்கு பயந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பயப்படுகிறான். நமக்கு ஏதாவது அடி விழுந்து விடுமோ, நாம் மரித்து விடுவோமோ, நம்மை கர்த்தர் அடித்து விடுவாரோ என்ற பயத்தோடு கூட தான் கர்த்தருடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலே தாவீது வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வர வேண்டும். தான் ராஜாவான பின்பு தான் ஆண்டவருக்கு கூடாரத்தை போட்டு அங்கே ஆண்டவருடைய உடன்படிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வாஞ்சை, நல்ல ஒரு எண்ணத்தோடு, நல்ல வாஞ்சையோடு கூட செய்து தாவீதுக்கு ஒரு மனுஷன் மறைத்த பின்பு பயம் வந்ததினாலே அதை ஓபேத் ஏதோமின் வீட்டிலே வைத்து விட்டான். ஒரு பிரச்சனை தானே. ஆனால் இந்த கித்தியனாகிய ஓபேத் ஏதோமை பாருங்களேன், ஐயோ எனக்கும் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ, என் வீட்டாரை கர்த்தர் அடித்து விடுவாரோ, அல்லது என்னை அடித்து விடுவாரோ, நான் ஏதாவது தவறு செய்து விடுவனோ என்று பயப்படவில்லை. இந்த கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் தன்னுடைய வீட்டிலே தேவனுடைய உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டான். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டான். அது 3 மாதம் தான் அவனுடைய வீட்டிலே இருந்தது. கர்த்தர் அவனையும்
அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். நமக்கு எத்தனைதான் பிரச்சனைகள், இனி வரும் நாட்கள் நமக்கு விடுதலை நாட்கள் அல்ல. நாம் கர்த்தருக்கு பயந்து ஊழியம் செய்ய வேண்டுமே ஒழிய நம்ம மறித்து விடுவோமோ, நமக்கு மரணம் வந்து விடுமோ என்று பயந்து ஊழியம் செய்யக்கூடாது. அங்கே போனால் இதை கொடுக்க முடியாது, அங்கே போனால் இப்படி பிரசங்கிக்க முடியாது, இங்கே சென்றால் இதை செய்ய முடியாது என்று சொல்லி பயந்து, மனுஷருக்கும் அதிகாரிகளுக்கும் அதிபதிகளுக்கும் பயந்து ஊழியம் செய்யக்கூடாது. நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் என்னை அடித்து விடுவாரோ என்று சொல்லியும் நாம் ஊழியம் செய்யக்கூடாது. அவருடைய உடன்படிக்கை பற்றி எப்பொழுதும் நமக்குள்ளே இருப்பதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இனி வரும் காலங்கள் நமக்கு எளிதான காலங்கள் அல்ல. தேவ கிருபையினாலே நாங்கள் ஊழியங்களை ஆரம்பித்த நாட்களில் நல்ல விடுதலையோடு ஊழியங்களை செய்வதற்கான காலங்கள் இருந்தது. ஆகையால் தேவ கிருபையினாலே ஓடோடி சென்று என்னென்ன ஊழியங்களை எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ செய்தோம். இன்றைக்கும் நமக்கு இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே இருக்கிற நம்முடைய பங்கை ஓடோடி சென்று நிறைவேற்ற முடிந்தவர்கள் வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், இளம் வயதிலே நடுத்தர வயதிலே இருக்கிறவர்கள், பலமாய் இருக்கிறவர்கள், பலவீனமாய் இருந்தாலும் பலத்தை இடைக்கட்டி கொண்டு, பலத்தினால் இடைக்கட்டி கொண்டு ஊழியங்களை செய்வதற்கு ஓடோடி செல்லுங்கள், ஓடோடி செல்லுங்கள். இனி காலம் செல்லாது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகிய அந்த காலங்களிலே நாம் போய் ஊழியம் செய்ய முடியாது. ஆகியால் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்களாய் எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும். அவன் 3 மாதம் தன்னுடைய வீட்டிலே வைத்ததினாலே அவனையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரச்சனை தான், ஆனால் அதை அவன் பொருட்படுத்தவில்லை. பரவாயில்லை, நான் வைத்துக் கொள்கிறேன். அதை 3 மாதம் வைத்திருந்த அவனுடைய வீட்டாரை ஆசீர்வதித்தார் என்று தாவீது கேள்விப்பட்ட போதுதான் அந்த தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு தாவீது கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தர் அவனை விசேஷித்தவனாக கர்த்தர் மாற்றினார். எப்படி மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 17ஆம் வசனத்தின் ஆரம்பத்தை வாசித்து அதை தொடர்ந்து வாசிக்கிறேன். அப்படியே லேவியர் யோவேலின் குமாரனாகிய மற்ற மனுஷரை எல்லாம் முதல் வரிசையிலும் 18ஆம் வசனத்திலே இவர்களோட கூட 2வது வரிசையாக தங்கள் சகோதரனாகிய சகரியா, யாகியேல், செமிரியோத், ஏகியேல், உன்னி, எலியா, பெனாயா, மசையா, மத்ததியா, எலிபேகு, மிக்கேனியா, ஓபேத்-ஏதோம், ஏயேல் என்னும் வாசல் காவலாளரையும் நிறுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை பல பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும், ஒரு பெரிய இழப்புகள் நேர்ந்த போதிலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த ஓபேத்-ஏதோம் இந்த உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டது நிமித்தம் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் எப்படி ஆசீர்வதித்தார். அவனை அந்த 2ஆம் வரிசையில லேவியர் இருக்கிறதான அந்த 2ஆம் வரிசையிலே அவனை கொண்டு வந்து நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உயர்வு. இவன் யார்? ஒரு பெலிஸ்தியன். இஸ்ரவேல் ஜனங்களால் கொல்லப்பட வேண்டியவர்கள். ஆனால் அந்த பெலிஸ்தியன், அந்த கித்தியன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பெட்டியை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டதினாலே அவன் 2ஆம் வரிசையிலே நிற்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். இது தாவீதின் காலத்திலே இப்படியாக ஒரு ஒழுங்குகளை தாவீது செய்து வைத்திருந்தார். அப்படியாக அவன் இருந்ததை பார்க்கிறோம்.
அடுத்ததாக அவனுக்கு கற்றுக் கொடுத்த இன்னொரு ஆசீர்வாதம் அதே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தத்தியாம், எலிப்பெலேகு, மிக்கேனியாம், ஓபேத் ஏதோம், ஏயேல், அசரியா என்பவர்கள் செவனைத் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். என்ன ஒரு அடுத்த ஒரு ஆசீர்வாதம் இந்த ஓபேத் ஏதோமுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னால், 2ஆம் வரிசையில நிற்கிறது மாத்திரமல்ல, செமினீத் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். என்ன ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் போது அவன் 2ஆம் வரிசையிலே நிற்கிறது மட்டுமல்ல, ஒரு இசை போடுகிறார்கள், அந்த இசையிலே பாடுகிற ஒரு கிருபை, சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசிக்கிறது. சும்மா இல்லை, ஏதோ ஒண்ணு தட்டி 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 வாசிக்கிறது இல்லை, நேர்த்தியாய் வாசிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். மட்டுமில்லாமல் 3ஆவதாக 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, செபனியா, யோசபாத், நெதனியேல், அமசாயி, சகரியா, பெனாயா, எலியேசர் என்னும் ஆசாரியர் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊதினார்கள். ஓபேத் ஏதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாளராய் இருந்தார்கள். ஓபேத் ஏதோம் வாசல் காவலாளனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பெட்டியை காவல் காக்கிற ஒரு பொறுப்பு. எத்தனை பொறுப்புகள் பாருங்களேன். அந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பு. அந்த 2ஆம் வரிசையிலும் நிற்கிற ஒரு கிருபை, நல்ல இசையோடு பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசிக்கிற ஒரு கிருபை, மட்டுமில்லாமல் அந்த பெட்டியை காவல் காக்கிற ஒரு கிருபை. இந்த பெட்டியை தன்னுடைய வீட்டிலே அவன் ஏற்றுக்கொண்டதினாலே கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தான். அவனை இப்படிப்பட்ட காரியங்களிலே வைத்திருந்தார் என்று சொன்னால், அவனுடைய சந்ததியார் இந்த பொறுப்பிலே வருவார்கள். அதை குறித்து நான் ஆழமாய் போகவில்லை. நான் அடுத்த கேள்விக்குள்ளாக, அடுத்த ஒரு பதிலுக்குள்ளாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஆகையால் இந்த ஓபேத் ஏதோமினுடைய குடும்பத்தாரை குறித்த வசனங்களை நான் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே இன்னும் இதை ஆராய்ச்சி செய்திருந்தால் என்னால் கண்டுபிடித்திருக்க முடியும். ஆனால் நான் அதை செய்யவில்லை. ஏனென்றால் அடுத்த ஒரு பகுதி, மிக முக்கியமான பகுதி, அது தேவனுடைய பெட்டி. ஆகையால் அதை குறித்தும் நாம் கொஞ்சம் தியானிக்க வேண்டும். நமக்கு நேரம் இருக்காது. ஆகையால் அதை தியானிக்க போகிறோம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஓபேத் ஏதோமின் சந்ததியாரை அவன் செய்த இந்த ஊழியங்களிலே நிச்சயமாய் தொடர்ந்து வைத்திருப்பார் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஏதாவது ஒரு வசனத்திலே ஆண்டவர் அதை தொடர்ச்சியாக அவர்களுக்கு கொடுத்திருப்பார் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஏனென்று சொன்னால், நாம் ஆதியிலிருந்து அந்த முறைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா வசனங்களையும், ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. அவைகளை எல்லாம் ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார், கோர்த்து கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஆரோனின் வம்சத்திலே வந்தவர்கள் ஆசாரிய வகுப்பிலே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் புதிய ஏற்பாட்டிலும் நாம் வாசிக்கிறோம். சகரியாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அன்னாளை குறித்து வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாம் அந்த முன்னோர்களின் அந்த வம்ச வழியிலே வந்தவர்கள் என்று அந்த காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்படியான நிச்சயமாகவே இந்த ஓபேத் ஏதோமுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த 3 கிருபைகள் அவனுடைய சந்ததியாருக்கும் நிச்சயமாய் கொடுத்திருப்பார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதை நிச்சயமாய் அவர்களும் பெற்றிருந்து அந்த ஊழியங்களை நிறைவேற்றியிருப்பார்கள். ஆகையால் நமக்கும்
ஆண்டவர் ஏசாயா 59:21 சொன்னது போல, உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதற்கொண்டு உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு கூட இருக்கும் உடன்படிக்கை என்று சொல்கிறார். ஆகையால் அவருடைய உடன்படிக்கை பெட்டியை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்ட ஓபேத் ஏதோமின் வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று அந்த வசனம் சொல்லுகிறதும், அதற்கு தொடர்ச்சியாய் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்திலே அந்த ஓபேத் ஏதோமின் குடும்பத்தார் அவனுடைய பிள்ளைகள் சந்ததியார் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அதுபோல நம்மையும் கர்த்தர் இந்நாட்களிலே ஆசீர்வதிக்க போகிறார். ஆகையால் நாம் அடுத்த காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். நான் சொன்னேன் ஏற்கனவே 2 காரியங்களை இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கித்தியனாகிய ஓபேத் ஏதோம் அவன் யார் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்ததாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, அதை தான் விசேஷப்படுத்தி அவன் தன்னுடைய வீட்டிலே ஏற்று வைத்திருந்தபடினாலே கர்த்தர் அவனுக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்பது என்ன, அதனுடைய காரியங்கள் என்னன்னு சொல்லி சுருக்கமாக வேகமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். தேவனுடைய பெட்டியை 3 மாதம் அவன் வீட்டிலே அவன் வைத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் தான் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். அப்படியானால் இந்த தேவனுடைய பெட்டி என்ன, அதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் மோசே நடத்துற இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து எப்படி செய்ய வேண்டும், அதை எந்த மரத்தினால் செய்ய வேண்டும், அதுக்கு நீளம் உயரம் அகலம் என்ன, எல்லா விளக்கங்களையும், அதுக்கு எப்படி தண்டுகள் பாய்ச்ச வேண்டும், அதற்கான மரம் என்ன, சிட்டி மரம் என்றெல்லாம் ஆண்டவர் ஒரு தெளிவானது நான் வாசித்தால் நேரமாகும். ஆனால் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் வீட்டில் சென்று தேவனுடைய பெட்டி உண்டாக்கப்பட்ட முதலில் மோசேயின் மூலமாய் உண்டாக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து நீங்கள் தெளிவாக அதிலே வாசித்துக் கொள்ளலாம். 10ஆம் வசனம், யாத்திராகமம் 25:10. சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாய் இருப்பதாக. அதை எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தால் தண்டுகளை செய்து என்று அப்படியே தொடர்ந்து அதை எல்லாம் எப்படி செய்ய வேண்டும், அதற்குள்ளே எதை வைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது 16ஆம் வசனம் சொல்கிறது, நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. 21ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது, கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் எனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். ஆண்டவர் இந்த உடன்படிக்கை பெட்டியும் அதன் மேலே அந்த கிருபாசனத்தையும் உண்டாக்கி வைக்க சொன்னதின் காரணம் என்னவென்று சொல்லி பார்க்குமோ, அதற்குள்ளே கர்த்தர் கொடுக்கிறதான அவருடைய கற்பனைகள், அந்த கட்டளைகளை அதற்குள்ளே வைக்க வேண்டும். சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அடுத்ததாக
அந்த இடத்திலே இருந்துதான் ஆண்டவர் என்ன செய்வாராம், இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகள் எல்லாம் உன்னோட சொல்லுவேன். அந்த கிருபாசனத்தின் நடுவில் இருந்துதான் ஆண்டவர் பேசுவாராம். ஆசரிப்பு கூடாரத்திலே பல பாகங்கள் உண்டு. அதுல இந்த 2 முக்கிய இடங்கள் பார்க்கும் பொழுது பரிசுத்த பிரகாரமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் உண்டு. அது திரைக்குள்ளே இருக்க வேண்டியது இந்த உடன்படிக்கை பெட்டி, இந்த கிருபாசனம் அதன் மேலே. அப்ப அதற்குள்ளே என்ன இருக்கிறது, ஆண்டவருடைய கட்டளைகள், ஆண்டவர் கொடுக்கிற அந்த சாட்சி பிரமாணம் அதில் இருக்கிறது. இரண்டாவது, அவர் அந்த கிருபாசனத்தின் நடுவில் இருந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் ஆண்டவர் மோசேக்கு சொல்லுவார். மோசேதான் அங்க கேட்க வேண்டும். மோசே கேட்டு அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவர் நேரடியாய் தேவ ஜனங்களிடத்திலே பேசவில்லை. ஏனென்றால் அவர்கள் அந்த மலையிலே, சினாய் மலையிலேயே அவர்கள் என்ன சொன்னார்கள், மோசே உம்மோட தேவன் பேசட்டும், எங்களோட வேண்டாம். அந்த சத்தம், அந்த புகை காடு, மேக மண்டலம், இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்கிறது, நாங்கள் மரித்து போவோம், நீரே கேட்டு எங்களுக்கு கொண்டு வந்து சொல்லும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையால் ஆண்டவர் மோசையை கொண்டுதான் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட பேசினார். அது அந்த உடன்படிக்கையின் பட்டியின் மேலே இருந்த கிருபாசனத்தின் நடுவில் இருந்து அவர் பேசினார். அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் ஆண்டவர் அதன் நடுவில் இருந்துதான் சொன்னார். அப்படியானால் இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லும்போது அது கர்த்தருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுகிறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்தையும் கேட்கிற ஒரு அனுபவமாக தான் அது இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டியானது இஸ்ரவேலின் ஜனங்களாலே ஆண்டவர் சொன்ன விதமாய் அது சுமந்து கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிற்பாடு நியாயாதிபதிகளின் காலங்களிலே அது சீலோவிலே தேவனுடைய ஆலயம் நிறுவப்பட்ட போது அந்த சீலோவிலே இருந்தது என்று சொல்லி 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே சீலோவிலே ஏலிதான் ஆசாரியராய் இருந்தார். அவர் காலத்திலே உடன்படிக்கை பெட்டி அந்த சீலோவிலே, அந்த ஆலயத்திலே இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். அந்நாள் போய் ஜெபித்த ஒரு இடம், அங்கே சாமுவேல் பிறந்து சாமுவேல் அங்கு கொண்டு வந்து விடப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்திலே தான் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஆனால் அந்நாட்களிலே பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் வந்த போது பெலிஸ்தர் ஜெயிக்கிறதாக இருந்தபடினாலே இந்த இஸ்ரவேலர் என்ன செய்கிறார்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை நாம் எடுத்துக்கொண்டு வந்து இந்த யுத்தத்திலே வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா, ஆகிய நாம் யுத்தத்திலே ஜெயிப்போம் என்று செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதை 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது ஆசாரியராய் இருந்ததான ஏலியின் குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியை என்ன செய்கிறார்கள், அந்த யுத்த களத்துக்கு கொண்டு வருகிறதை நாம் வாசிக்கிறோம். அது தேவ சமூகத்திலே இருக்க வேண்டியது. அது ஆசாரியர்கள் சுமக்க வேண்டிய விதங்களை தான் நாம் அந்த யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரத்திலே அதற்கு வளையங்கள் போட்டு, அதற்கு தண்டுகள் போட்டு, அந்த தண்டுகளை தான் ஆசாரியர்கள் சுமக்க வேண்டும். இதெல்லாம் தேவ கட்டளையாக இருந்தது. அதை எல்லா இடத்திற்கும் எல்லாரும் எடுத்து கொண்டு போக கூடாது, முடியாது. ஆகையால் கர்த்தர் கோபம் கொண்டு அந்த இடத்திலே பெலிஸ்தியர் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். முதலில் பயந்தார்கள், ஏதோ ஆரவாரம் பண்ணுகிறார்களே என்று சொல்லி பயந்தார்கள். ஆனால் அதன் பின்பு அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களிடத்திலே போன போது அது அவர்களுக்கு வாதையை கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த பெலிஸ்தியர் அதை கொண்டு போய்
அவர்களுடைய தாகோனின் கோயிலை வைத்திருந்த போது அந்த தாகோனின் சிலையானது விழுந்து கிடந்ததை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். முதலில் கை கால்கள் உடைக்கப்பட்டது, பின்பு தலையும் உடைக்கப்பட்டது, அந்த வாசலிலே உடைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அந்த அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அந்த பெலிஸ்தியரின் இடத்திலே இருந்த போது பெலிஸ்தியரை ஆண்டவர் வாதைகளாலே தான் வாதித்துக் கொண்டே இருந்தார். அப்பொழுதுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஒவ்வொரு தேசத்தின் மக்களும் அவரவர்கள் காரியங்களை செய்து நாம் வாசித்த வண்ணமாய் இந்த பெத்ஷிமேசின் மக்கள் இன்னும் இந்த பெலிஸ்தியரிலே இருந்ததான அந்த மற்ற அந்த 5 பட்டணங்களின் மக்கள் என்ன செய்கிறார்கள், 5 அதிபலிகளுக்கு ஏற்ற அந்த 5 உறுப்புகளை செய்து பொன்னினால் செய்து அந்த சின்ன பெட்டியை செய்து அதில் வைத்து அவர்கள் அனுப்புகிறார்கள். அப்படித்தான் அது மாட்டு வண்டியிலே அது வந்து கொண்டிருக்கும் போது அந்த காரியம், அந்த மாடுகள் அந்த நேரத்திலே என்ன செய்கிறது, இடறுகிறது நேரத்திலே தான் அந்த பெத்ஷிமேசின் மனுஷர் என்ன சொல்கிறார்கள், முதலாவது கர்த்தருடைய பெட்டியை நாங்கள் வைத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லும் போதுதான் கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். பெலிஸ்தரால் இந்த உடன்படிக்கை பெட்டியை வைத்துக் கொள்ள முடியவில்லை. அப்பொழுதுதான் கீரியாத் யாரீமின் மனுஷர் அந்த பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள் என்று 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பெலிஸ்தரின் பாளையத்திலே எங்கெல்லாம் போனதோ அங்கே வாதைகளும் காரியங்களும் இருந்ததினாலே அவர்கள் கீரியாத் யாரீமின் மனுஷரிடத்திலே கொண்டு வந்து அந்த மேட்டில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து அந்த பெட்டியை வைத்து விட்டார்கள். அவனுடைய குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தி அவன் அதற்கு ஆசாரியனாய் காவல் காக்கிறவனாய் இருந்தான். அதை ஒருவரும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது, அதை யாரும் துர்பிரயோஜனப்படுத்தக்கூடாது. அது கர்த்தருடைய, அது தேவனுடைய பெட்டி என்பதிலே அவன் கவனம் வைத்திருந்தான். அந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது, 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த கீரியாத் யாரீமிலே 20 வருஷம் இந்த அபினதாவின் வீட்டிலே இருந்தது. ஆனால் இந்த வசனங்களிலே எங்கேயும் கீரியாத் யாரீமில் இருக்கிற அபினதாவின் குடும்பத்தாரை, வீட்டாரை அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று போடப்படவில்லை. ஆனால் ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே 3 மாதம்தான் இருந்தது. ஆனால் அவனையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியானது பல இக்கட்டுகளின் நடுவிலே இது அபினதாவின் வீட்டிலே கொண்டு வரப்பட்டது ஒரு கட்டாயத்தின் பேரிலே தான் என்று நமக்கு நன்றாய் தெரியும். கட்டாயத்தின் பேரிலே தான் பெலிஸ்தியர் அதை கொண்டு போய் விடுங்கள் என்று, எங்களிடத்திலே இருந்தால் எங்களுக்கு வாதைகள் பிறக்கிறது, நாங்கள் மரித்து போகிறோம் என்று அனுப்பிவிட்டார்கள். ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அவனும் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவனுக்கும் இந்த ஓபேத்-ஏதோமுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதை தான் நாம் அப்பொழுது பார்த்தோம். ஆகையால் தான் கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தான். அப்படியானால் இந்த உடன்படிக்கை பெட்டியானது அதன் பின்பு ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து அது எங்கு வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் வாசித்த வண்ணமாய் அது தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அவன் அதை கேள்விப்பட்டு 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான்.
மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். அதை மகிழ்ச்சியுடனே ஓபேத் ஏதோமும் கொடுத்தபடினாலே மகிழ்ச்சியுடனே ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு அது வந்தது. எவ்வளவு காலங்கள் பாருங்களேன். அதுக்கு முன்னாலே நாம் பார்க்கும் பொழுது சவுல் ராஜாவாக இருந்தார். 9ஆம் அதிகாரத்திலேயே சவுல் ராஜாவாக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சவுல் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்ததினாலே அவருக்கு தேவனை குறித்தும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் ஒரு கவலையற்றவனாயிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அதை குறித்து அவன் யோசிக்கவோ அதை கொண்டு வருவதற்கான பிரயாசங்களை எடுக்கவோ இல்லை. ஆனால் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது தாவீது ராஜாவான பின்பு அவன் செய்கிற காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அவன் தனக்கு தாவீதின் நகரத்திலே வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வர செய்தான். அங்கே நாம் பார்க்கிறோம் எப்படி தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் மேலே வாஞ்சையும் கவனமுமாய் இருந்தார். அது கர்த்தருடைய கற்பனைகள் இருக்கிறது, சாட்சி பிரமாணம் இருக்கிறது, அதை கை கொள்ள வேண்டும். நாம் உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஒரு ராஜா அந்த சாட்சி பிரமாணத்தை என்ன செய்ய வேண்டுமாம், நியாய பிரமாண புஸ்தகத்தை ஒரு நகல் எழுதி கொள்ள வேண்டுமாம். எழுதி அதை வாசித்து அதை கடைபிடிக்க வேண்டும். உங்களிலே ஒருவன் ராஜா ஆகும்போது அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் மோசேயின் மூலமா கட்டளை பிறப்பித்திருந்தார். அப்ப இதெல்லாம் அறிந்திருந்த தாவீது, ஆகையால் தான் கர்த்தர் சொன்ன ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்த ஒரு தாசன், ஆண்டவருடைய கட்டளைகள் இதெல்லாம் நான் கை கொள்ள வேண்டும், இதற்கு ஒரு விசேஷித்த ஸ்தலம் இருக்க வேண்டும், இதை நான் கொண்டு வர வேண்டும், இதை நான் பத்திரப்படுத்த வேண்டும், இதற்கு முறையாக செய்ய வேண்டியவைகளை நான் முறையாக செய்ய வேண்டும் சொல்லுகிறார். ஆசாரியர் தவிர லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்க லாகாது. இதற்கு முன்னாலே நாம் வாசித்தோமே 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்திலே அவன் புதிய ரதத்தை செய்து கொண்டு போனான். தாவீதுதான் அந்த வாஞ்சை, எப்படியாவது தேவனுடைய பெட்டி என்னுடைய வீட்டுக்கு நகரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று. தாவீது நல்ல ஜனங்களை தெரிந்து கொண்டு அதை இஸ்ரவேல் அந்த பெலிஸ்தரின் நடுவிலே இருந்த தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அது கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் என்று 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி கொண்டு வரப்படக்கூடாது, அது லேவியர் தான் அதை சுமக்க வேண்டும். தாவீது யோசித்தார், புதிய ரதத்திலே நாம் கொண்டு வந்தார், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஆயிற்று, அதை அலங்காரத்தோடு ஒரு விசேஷித்த ரதத்தை உண்டு பண்ணி அதை கொண்டு வர வேண்டுமே என்று யோசித்தார். ஆனால் அது அல்ல தேவனுடைய முறைமை என்பதை பிற்பாடு அறிந்து கொண்ட தாவீது அதை முறைப்படி அதை கொண்டு வருகிறதும், அதை முறைப்படி இந்த அதிகாரத்திலே 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்திலே அதை கொண்டு வந்து அவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அங்கே வைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரம் கடைசி வசனமாக 22ஆம் வசனத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடி பாடி வருகிறதை கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள். கொண்டு வந்து அதை நிலைநாட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கிறது? எபிரேயர் எழுதின நிருபம்
9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். முதலிலே ஆண்டவர் சொன்னார், இந்த சாட்சி பிரமாணத்தை நீ அங்கே வைக்க வேண்டும், அதற்குள்ளே வைக்க வேண்டும். அதன் பின்பு நாம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவ ஜனங்கள் ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் முறுமுறுத்த போது அந்த 12 கோல்களை 12 கோத்திரத்தார் பிரபுக்களின் பெயர்களை எழுதி, லேவியின் கோத்திரத்திலே ஆரோனின் பெயரை எழுதி கோல்களை கொண்டு வந்து தேவ சந்நிதியிலே வைத்து, மறுநாள் காலையிலே வந்தபோது ஆரோனின் கோலானது துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை தந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரே இரவிலே ஒரு கோல் தளிர்த்திருந்தது. ஆகையால் ஆண்டவர் சொன்னார், இந்த தளித்த கோல் இந்த தேவ ஜனங்களுக்கு சாட்சியாக அந்த சாட்சியின் பெட்டியிலே வைக்க வேண்டும் என்று. ஆகையால் அது அதற்குள்ளே வந்தது. அதே வண்ணமாக தேவ ஜனங்கள் முறுமுறுத்த போது வானத்தின் மன்னாவை தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த மன்னாவையும் கூட ஒரு ஓமர் அளவு எடுத்து அதை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓமர் சாப்பிடுவார்கள். அதை நீ என்ன செய்ய வேண்டும்? பொற்பாத்திரத்திலே நீ வைத்து அதை அந்த பெட்டியிலே வைக்க வேண்டும். ஆகையால் தான் நாம் எபிரேயர் கழுத நிருபத்திலே வாசிக்கும் பொழுது அந்த பொற்தகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஒரு பொற்கலசத்திலே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. ஆரோனின் தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் அதிலே இருந்தது. இவைகள் எதை குறிக்கிறது? இந்த 2ஆம் திரைக்குள்ளே ஒருவரும் போக முடியாது, ஆசாரியர் தான் போக முடியும். மோசே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போக முடியும். ஆரோன் தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பலி செலுத்தி விட்டு அந்த இரத்தத்தோட தான் அவன் வருடத்துக்கு ஒரு முறைதான் அதற்குள்ளே போக முடியும். இப்படிப்பட்ட ஒரு திரைக்குள்ளே நாம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய திரையின் வழியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேரக்கடவோம் என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி தைரியமாய் நாம் வரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆகையால் தைரியத்தோடு நாம் வருகிறோம். ஆனால் நமக்குள்ளே இவைகளை நாம் வைத்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை என்ற மன்னா, மோசே வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்தான். ஆனால் நானே உங்களுக்கு ஜீவ அப்பமாக வருகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தம்முடைய வார்த்தை, அவரே வார்த்தை, அவருடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். மட்டுமில்லாமல் நாம் எவைகளை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்றிருக்கிறதான கற்பலகைகளிலே சொல்லப்பட்ட நியாய பிரமாணம் வேத வாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். மட்டுமில்லாமல் நம்முடைய அழைப்பு, ஆரோனின் தளித்த கோல், ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை என்று எபிரேயர் 5:4 நாம் வாசிக்கிறோமே. நாம் தானாய் நாம் ஏற்படவில்லை, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாராலே? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே. இன்றைக்கு யோபேத் ஏதோம் அவனுடைய வீட்டிலே பல உபத்திரவங்களின் மத்தியிலே, அதாவது ஒரு மரண காரியங்கள் நடக்கிற நேரத்திலும் கூட தன் வீட்டிலே அதை ஏற்றுக்கொண்டான். அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த தேவனுடைய பெட்டியை அவன் ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உடன்படிக்கை பெட்டியை நமக்குள்ளே சுமந்திருக்கிறோம். அப்படியானால் நமக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்மையும் நம் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்டதான நல்ல கிருபையை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளும். கர்த்தரால் ஆரோனை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாம் அந்த காலத்தில் இருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய
புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று 1 பேதுரு 2:9 நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் முதல் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்குவோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று வாசிக்கிறோம். ஆகையால் அவருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு எடுத்தபடினாலே இவைகளை நாம் அரோனை போல் ஒரு ஆசாரியத்துவத்தை ஊழியத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் அன்றைக்கு கித்தியனாகிய ஒரு ஓபேத்-ஏதோம் அவன் ஆசாரியன் அல்ல, அவன் லேவியன் அல்ல, அவன் கித்தியன், அவன் பெலிசியன், நானும் பிரஜாதியார்களா தானே. ஆனால் நம்மை கர்த்தர் அழைத்து அன்றைக்கு ஓபேத்-ஏதோமுக்கு ஆண்டவர் அந்த 2ஆம் வரிசையிலே ஒரு இடத்தை கொடுத்தார். அவன் இனிமையாக பாடி நல்ல ராகங்கள் அமைத்து இசையை அமைக்கிறவனாய் இருந்தான். அவன் பெட்டிக்கு காவலாளியா இருந்தான். அவன் அந்த 3 மாதம் மட்டும் காவல் பண்ணானே, பத்திரப்படுத்தினானே. ஆகையால் அவன் ஜீவிய காலமெல்லாம் அவன் வாசல் காவலாளையா, அந்த பெட்டிக்கு வாசல் காவலானாய் கர்த்தர் அவனை வைத்தான். ஆகையால் நீங்களும் நானும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் இந்த கடைசி காலங்களிலே இருப்போம் என்று சொன்னான். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே, அவருடைய அழைப்பு நம்முடைய இருதயத்திலே இருக்கும் என்று சொன்னான். அவைகளின்படி நாம் நடப்போம் என்றார். கர்த்தர் இந்த ஓபேத்-ஏதோமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கும் கொடுப்பார், நம்முடைய வீட்டாருக்கும் கொடுப்பார். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவரையும் நீர் ஆசீர்வதித்து போல எங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே நாங்கள் கேட்ட அந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.